ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 நிறைய பேர் குப்பையால் லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், நீங்களும் வேஸ்ட்டு நினைக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே. இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் தினம் ஃப்ரீயாக கிடைக்கிற ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டெடி இன்கம் க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும்? மார்க்கெட்டிங் டென்ஷன் இல்லை, ப்ராடக்ட் டிமாண்ட் ஒரே இல்லை, கஸ்டமர் தேடி போக வேண்டியதும் இல்லை. ஏன்னா சொசைட்டியே உங்களுக்கு ரா மெட்டீரியல் ஜென்ரேட் பண்ணி தருது. இந்த செக்டார் 2026 எக்ஸ்ப்ளோசிவாக க்ரோத்தாக காத்துட்ருக்கு. கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது, கம்பெனி சஸ்டைனபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணணும், ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ரீசைக்ளிங் பிஸ்னஸ்க்கு கோல்டன் பீரியட் க்ரியேட் பண்ணுது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், லோ காம்படிஷன் இருக்கும், ஹை டிமாண்ட் இருக்கும், ஸ்கேல் பண்ணக்கூடிய டாப் 3 ரீசைக்ளிங் பிஸ்னஸ் ஐடியா. வீடியோ முடியும் வர பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை நீங்களே இதுக்கு மேலே குப்பைன்னு பார்க்க மாட்டீங்க, அது உங்களோட ஃப்யூச்சர் இன்கம் சோர்ஸாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2026 எந்த பிஸ்னஸ் ஃபெயிலே ஆகாதுன்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட் பேஸ்டு பிஸ்னஸாக, ஃபேஷன் ப்ராடக்டாக, கிரிப்டோவா, எதுவும் இல்லை. ஃபெயில் ஆகாத பிஸ்னஸ் என்ன தெரியுமா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பிஸ்னஸ் தான் ரீசைக்ளிங் பிஸ்னஸ். ஒரு ப்ராடக்ட் பிஸ்னஸ் இல்லை, இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் இண்டஸ்ட்ரி. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க வேஸ்ட் கிரைசிஸ் இருக்குது. பிளாஸ்டிக் வேஸ்ட் மவுண்டைன்ஸ், பேப்பர் வேஸ்ட் டன்ஸ் கணக்கில் இருக்குது, எலக்ட்ரிக் வேஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்குது. கவர்மெண்ட் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆகுது, கம்பெனிஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் தேடுறாங்க, பீப்புள் அவேர்னஸ் அதிகமாகுது. இதில் என்ன மீனிங் தெரியுமா? டிமாண்ட் கேரண்டியாக இருக்குது. ரீசைக்ளிங் பிஸ்னஸ்க்கு ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜே இருக்காது, ஏன்னா சொசைட்டி தினமும் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிளாஸ்டிக் பாட்டிலோட ப்ரைஸ் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாக்குள்ளே வாங்கலாம். ரீசைக்கிள் பிளாஸ்டிக் கிரானுலோட ப்ரைஸ் 60லேருந்து 80 ரூபாய்க்கு இருக்கும். ஓல்டு நியூஸ் பேப்பரோட வேஸ்ட் ரீசைக்ளிங் பேப்பர் ரோல் பல்காக இண்டஸ்ட்ரியில் டிமாண்ட் இருக்குது. புரோக்கன் மொபைல் வேஸ்ட், வேஸ்ட் மெட்டல்ஸ், கோல்டு, காப்பர், அலுமினியம் எல்லாமே ரெக்கவர் பண்ணலாம். இது சாதாரணமான பிஸ்னஸ் இல்லை, இது வேல்யூ டிரான்ஸ்ஃபர்மேஷனான பிஸ்னஸ். வேஸ்ட் தான் ரா மெட்டீரியலை ப்ராசஸ் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ், காம்படிஷன் குறைவு, B2B பல்க் பையர்ஸ் ரெடியாக இருப்பாங்க, லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ரீசைக்ளிங் பிஸ்னஸ் சீசனல் இல்லை, 12 மாதமும் டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் லோன் தருவாங்க, கவர்மெண்ட் சப்சிடிஸ் இருக்குது, MSME சப்போர்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ரீசைக்ளிங் பிஸ்னஸில் எது நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம்னா, வேஸ்ட் ரீசைக்ளிங் பிஸ்னஸ். ஓல்டு மொபைல்ஸ், புரோக்கன் லேப்டாப்ஸ், டேமேஜ்டு சார்ஜஸ், மதர் போர்ட், டிவி போர்ட்ஸ், இவை எல்லாமே குப்பை இல்லை, இவை எல்லாமே அர்பன் கோல்டு மைன். இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் வேஸ்ட் ஜென்ரேட்டர்ஸில் ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் டிஸ்கார்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் என்ன இருக்குது தெரியுமா? காப்பர், அலுமினியம், சில்வம், கோல்டு ட்ரேசஸ், ரேர் மெட்டல்ஸ் இருக்குது. ஒரு டன் வேஸ்ட்டில் கோல்டு கண்டென்ட் சில சமயம் கோல்டு மைனை விட அதிகமாகவே இருக்கும். அதான் இந்த அர்பன் மைனிங்னு சொல்கிறாங்க. எப்படி இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? லோக்கல் மொபைல் ஷாப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க, ஸ்கிராப் டீலர் இருந்து பல்காக வாங்கலாம், புரோக்கன் ஃபோன்ஸ் கலெக்ட் பண்ணி காம்போனன்ட்ஸ் ரீசேல் பண்ணலாம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 20,000லேருந்து 50,000 ரூபாய்க்குள்ள வச்சுக்கலாம், கலெக்ஷனுக்காகவும் ஷார்ட்டிங் மாடல்ஸ்க்காகவும். அடுத்ததாக நம்ம ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோங்கன்னா, PCB டிஸ்மேண்ட்லிங் பண்ணணும், மெட்டல் செப்பரேஷன் பண்ணணும், ஆத்தரைஸ்டு ரீசைக்கிளருக்கு சப்ளை பண்ணணும். இங்கே மார்ஜின் அதிகம், ஆனால் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு 1 கிலோ மொபைல் மதர் போர்ட் ஸ்கிராப் மார்க்கெட் ரேட் 800லேருந்து 1200 வரைக்கும் இருக்குது. பல்காக வாங்கினா மார்ஜின் அதிகம், ப்ளஸ் கம்பெனிஸ் ESG கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஆத்தரைஸ் ரீசைக்கிள் தேடுவாங்க. ஏன் 2026 இது பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்குது, ஃபாஸ்டஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிளாக இருக்குது, கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் டிஸ்போசல் ரூல்ஸ் வச்சுருக்காங்க, கார்ப்பரேட் டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. ஃப்யூச்சரில் வேஸ்ட் ரீசைக்ளிங் பெட்ரோல் பங்க் மாதிரி காமன் ஆகும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, இந்த பிஸ்னஸ் நாலேஜ் முக்கியம், சேஃப்டி கியர் மேண்டட்ரி, லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. கரெக்ட் மாடல் ஃபாலோ பண்ணால் வேஸ்ட் ரீசைக்ளிங் அதிக ப்ராஃபிட், அதிகமான அருமையான ஃபியூச்சர் தரக்கூடிய சூப்பரான பிஸ்னஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் பிஸ்னஸ். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், நீங்கள் தினமும் எவ்வளோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க? வாட்டர் பாட்டில், பால் கவர், க்ரோசரி கவர், ஆன்லைன் பார்சல் கவர், எல்லாமே பிளாஸ்டிக் எங்கே போகுது? குப்பை. ஆனால் ஸ்மார்ட் என்டர்பிரனருக்கு அது குப்பை இல்லை, அதுதான் ரா மெட்டீரியலே. இந்தியாவில் தினமும் டன் கணக்கில் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. கவர்மெண்ட் பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்காங்க, ரீசைக்ளிங் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கம்பெனிஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இதோட மீனிங் என்னென்னா, ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் இல்லை. பிளாஸ்டிக் வேஸ்ட் பிஸ்னஸ் நம்ம 3 டைப்பாக பண்ண முடியும். லோக்கல் ஸ்கிராப் ஷாப்ஸ்லேருந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் வாங்கலாம், அப்பார்ட்மெண்ட், ஹோட்டல், ஷாப்ஸில் கலெக்ஷன் டைப் வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் டைப் செப்பரேட் பண்ணி ரீசைக்ளிங் யூனிட்டுக்கு பல்காக சப்ளை பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 50,000 ரூபா வரைக்கும் இருக்கும். ப்ராஃபிட் மார்ஜின் 15லேருந்து 30% நமக்கு கிடைக்கும். ரிஸ்க்கு குறைவு, பிகினர் ஃப்ரெண்ட்லி மாடலாக இருக்கும். அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா,
ஷெல்டிங் அண்ட் வாஷிங் யூனிட் போடலாம். பிளாஸ்டிக் வேஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வாஷிங் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கிரைண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பேக்கிங் பண்ணி செல் பண்ண முடியும். பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ், மோல்டிங் இண்டஸ்ட்ரீஸ், பைப் கம்பெனிஸ் எல்லாருக்குமே இது டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும். மந்த்லி ப்ராஃபிட் 50,000லேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ஃப்ளேக்ஸ் மெல்ட் பண்ணி பிளாஸ்டிக் கிரானுல்ஸாக மேக் பண்ணலாம். கிரானுல் ப்ரைஸ் 60லேருந்து 120 ரூபா டைப்பை பேஸ் பண்ணியிருக்கும். இண்டஸ்ட்ரீஸ்க்கு டைரக்ட் பல்காக சேல் பண்ணலாம். மார்ஜின் அதிகம், ஸ்கேல் பெருசு. உதாரணத்துக்கு 1 டன் பிளாஸ்டிக் வேஸ்ட் பர்ச்சேஸ் 20,000 ரூபாய்க்கு பண்ணுறதா வச்சுக்கலாம். ப்ராசஸிங் காஸ்ட் 10,000 ரூபா, டோட்டல் காஸ்ட் 30,000 ரூபா. ரீசைக்கிள்டு கிரானுல் செல்லிங் ப்ரைஸ் 55,000லேருந்து 70,000 ரூபா. அப்ராக்சிமேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் கிடைக்கும். ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணினா ப்ராஃபிட் மல்டிபிள் ஆகும். ஏன் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூசேஜ் டிக்ரீஸ் ஆகாது, ரீசைக்ளிங் மேண்டேட்டரி ஆகுது, எக்ஸ்போர்ட் டிமாண்ட் இருக்குது, கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்கும். ஃப்யூச்சரில் ரீசைக்ளிங் மெட்டீரியலுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கூட வர வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் கிளியரன்ஸ் இருக்கணும், ப்ராப்பர் மிஷினரி வச்சுருக்கணும், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், பிளாஸ்டிக் டைப் நாலேஜ் இருக்கணும், பெட், HDPE, LDPE மாதிரி கரெக்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் பிஸ்னஸ் லாங் டேர்ம் ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்கேலபிள் மாடலாக இருக்கும். நீங்கள் வேஸ்ட்டாக பார்க்குறீங்களா, அது ஃப்யூச்சர் உங்கள் ப்ராஃபிட்டாக பார்க்குது. டிசிஷன் உங்களோடது. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கார்ட்போர்ட் ரீசைக்ளிங் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு சிம்பிள் அப்சர்வேஷன் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாக இருக்கா இல்லையா? அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி ஒவ்வொரு பார்சலுக்கும் என்ன இருக்குது? கார்ட்போர்ட் பாக்ஸஸ் தான் இருக்குது. ஆஃபீஸஸில் டெய்லி என்ன வேஸ்ட் ஆகுது? A4 ஷீட், ஃபைல்ஸ், காட்டன் கவர்ஸ். இந்த பேப்பர் வேஸ்ட் எல்லாமே குப்பை இல்லை, மணி பண்டில். இந்த பிஸ்னஸ் ஏன் ஹை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்தோம்னா காமர்ஸ் பூம் ஆகுது, ஃபுட் டெலிவரி பேக்கிங் பண்ணுறாங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட் இருக்குது, பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்காங்க. கம்பெனிஸ் ரீசைக்கிள்டு பேப்பர் யூஸ் பண்ணணும்னு ப்ரெஷரும் இருக்குது. மீனிங் என்னென்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ரா மெட்டீரியலும் அன்லிமிட்டடாக கிடைக்குது. இந்த பிஸ்னஸ் நம்ம 3 மாடலாக பண்ணலாம். லெவல் 1ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸஸ், பிரிண்டிங் ஷாப், சூப்பர் மார்க்கெட். இங்கெல்லாம் பேப்பர் ஸ்கிராப் டைப் பண்ணிக்கலாம். ஸ்கிராப்போட ப்ரைஸ் 10லேருந்து 18 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். 18லேருந்து 25 ரூபா பல்காக நம்மளால் சப்ளை பண்ண முடியும். மார்ஜின் கம்மியாக வச்சு வால்யூம் அதிகமாகவே சேல் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் 30,000லேருந்து 70,000 ரூபா வரைக்கும் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டிங் யூனிட் போடலாம். பேப்பர் கலெக்ட் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி கிரைண்டிங் பண்ணி பேலிங் ப்ராசஸ் பண்ணணும். பேப்பர் மில்ஸ்க்கு சப்ளை பண்ணலாம். பேப்பர் மில்ஸ் பல்காக வாங்குவாங்க. மந்த்லி வால்யூம் அதிகமாக ஹேண்டில் பண்ணினா 50லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் மார்ஜின் பாசிபிலிட்டி இருக்குது. தேர்டு ப்ராசஸ் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லெவலில் வேஸ்ட் பேப்பர் பல்பாக ப்ராசஸ் பண்ண முடியும். பேப்பர் பிளேட்ஸ், பேப்பர் கவர்ஸ், காட்டன் ஷீட்ஸ், எக் ட்ரேஸ். வேல்யூ அடிஷன் அதிகமாகும், ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு 5 டன் பேப்பர் ஸ்கிராப் மந்த்லி கலெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆவரேஜ் பை ப்ரைஸ் 15 ரூபா, டோட்டல் காஸ்ட் 75,000 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 22,000 ரூபா. ரெவன்யூ மட்டும் நமக்கு 1,10,000 ரூபா கிடைக்கும். மார்ஜின் 35,000 ரூபா இருக்கும். ஸ்கேல் டபுள் பண்ணினா ப்ராஃபிட்டும் டபுள் ஆகும். இது ஏன் இந்த பிஸ்னஸ் 2026 ஸ்ட்ராங்கான பிஸ்னஸாக இருக்கும்னு பார்த்தோம்னா காமர்ஸ் க்ரோத் இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லி அவேர்னஸ் இருக்குது, பேக்கிங் இண்டஸ்ட்ரி பூம் ஆகிட்டுருக்கு, கண்டினியூஸாக ரா மெட்டீரியல் கிடச்சிட்டே இருக்கும். பேப்பர் ரீசைக்ளிங் பிஸ்னஸ் சீசனல் இல்லை, இது ஒரு இயர் ரவுண்ட் டிமாண்ட். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ட்ரை இருக்கணும், முக்கியமாக மாய்ஸ்சர் கண்ட்ரோல் பண்ணணும், சார்ட்டிங் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், லோக்கல் பேப்பர் மில் நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். கரெக்டாக நெட்வொர்க் பில்ட் பண்ணினா பேப்பர் ரீசைக்ளிங் ஸ்டெடியாக கேஷ் ஃப்ளோ தரக்கூடிய சூப்பரான பிஸ்னஸாகவே இருக்கும். இப்போ முக்கியமான விஷயம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் ஸ்கேல் அப் பண்ணுறது தான் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ரீசைக்ளிங் பிஸ்னஸ் பெரிய மணி எங்கே இருக்குது தெரியுமா? வால்யூமில், நெட்வொர்க்கில், சிஸ்டமில். கலெக்ஷன் நெட்வொர்க் பில்ட் பண்ணணும். அப்பார்ட்மெண்ட், ஃபேக்ட்ரிஸ், ஆஃபீஸ், ஸ்கிராப் டீலர்ஸ், லோக்கல் கார்ப்பரேட்ஸ், மல்டிபிள் கலெக்ஷன் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ரா மெட்டீரியல் கண்டினியூஸ் ஃப்ளோவாக இருந்தால் ப்ராஃபிட் ஸ்டேபிளாக இருக்கும். டைரக்ட் இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் வச்சுக்கோங்க. மிடில் மேனை ரிமூவ் பண்ணினா மார்ஜின் டபுள் ஆகும். பேப்பர் மில்லுக்கு டைரக்ட் சப்ளை பண்ணலாம். பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரருக்கு டைரக்ட் சப்ளை பண்ணலாம். பல்க் கான்ட்ராக்ட் செக்யூர் பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் ப்ரிடிக்டபிளான இன்கமாக இருக்கும். வேல்யூ அடிஷன்னு பார்த்தீங்கன்னா ரா ஸ்கிராப்பாக சேல் பண்ணுறதுக்கு பதிலாக கிரைண்டிங் பண்ணி கிரானுலாக மேக் பண்ணி ஃபினிஷ் ப்ராடக்டாக கொடுத்தா வேல்யூ அடிஷன் இருக்கிறதுனால ஹையர் மார்ஜின் நமக்கு கிடைக்கும். சின்னதாக யூனிட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராசஸ் பண்ணுங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோத் ஆகுங்க. அடுத்து பிராண்ட் பில்ட் பண்ணணும். 2026 பிஸ்னஸ் மட்டும் போதாது, பிராண்ட் பில்ட் பண்ணணும். சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கணும், GST ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், ப்ராப்பர் இன்வாய்ஸஸ் இருக்கணும், எக்கோ ஃப்ரெண்ட்லிங் பிராண்டிங் பண்ணணும். கம்பெனிஸ் லாங் டேர்ம் டைப் பண்ணணும். ஃபஸ்ட் இயர் ப்ராஃபிட்டை லக்ஸரிக்கு யூஸ் பண்ணாமல் மிஷின் அப்கிரேட் பண்ணுங்கள், வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள், க்ரோத் இன்ஜினாக மாற்றுங்க. வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுற பிஸ்னஸ் இல்லை, இது ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி பில்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி.
ஸ்மால் ஸ்கிராப் கலெக்டராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 3 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் ரீசைக்ளிங் ஃபேக்ட்ரி ஓனராக கூட ஆகலாம். ஸ்கேலப் செய்யாத பிஸ்னஸ் ஒரு லிமிட் தான் போகும். ஸ்கேலப் செய்யும் மைண்ட் செட் மில்லியனர் லெவலுக்கு கொண்டு போகும்.